வணக்கம். நம்பிக்கை மாணவர்களுக்கான உயர்கல்வி வழிகாட்டும் நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் தேர்ட் குரூப் மாணவர்களுக்கான பல்வேறு மேல் படிப்புகள் பற்றி பார்க்க இருக்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் நம்மோடு உரையாட இருப்பவர் பிரபலமான ஏகேஎஸ் கிருஷ்ணன் கிளாஸஸ் என்ற ஆன்லைன் வகுப்பு நடத்தி வரும் திரு ஏகேஎஸ் கிருஷ்ணன் அவர்கள். வணக்கம் கிருஷ்ணன். வணக்கம் சார். ஸோ தேர்ட் குரூப் மாணவர்கள் பொதுவாகவே ஒரு லாஸ்ட் பெஞ்ச் மாணவர்கள் என்ற ஒரு தோற்றம் உண்டு. ஆனால் இன்றைக்கு இந்த ட்ரெண்டெல்லாம் மாறிட்டு வருது. இந்த தேர்ட் குரூப் மாணவர்களுக்கான டிகிரி கோர்சஸ் என்ன இருக்குது, ப்ரொஃபஷனல் கோர்சஸ் இருக்குது, ஒரு ஓவரால் ஐடியா கொடுத்துட்டு அடுத்து கொள்ளலாம். தேர்ட் குரூப்பை வந்துட்டு நம்ம லோக்கலாக என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஆர்ட்ஸ் குரூப்னு சொல்லுவோம், காமர்ஸ் குரூப்னு சொல்லுவோம். ஸோ இந்த காமர்ஸ் குரூப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்டேட் போர்டில் வந்து காமர்ஸ் குரூப், ஆர்ட்ஸ் குரூப்னு சொல்லுவோம். அதே மாதிரி சிபிஎஸ்சிலையும் பார்த்தீங்கன்னா காமர்ஸ் அப்படின்ற ஒரு வார்த்தை கிடையாது, அவங்களுக்கு பிஸ்னஸ் ஸ்டடீஸ், அவங்க அக்கௌண்ட்ஸ் குரூப்னு சொல்லுவாங்க. பேசிக்கலி இதை யார் இவ்வளோ நாளாக எடுத்துக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சும்மா விளையாட்டுக்கு சொன்ன மாதிரி லாஸ்ட் பெஞ்ச் மாணவர் சொன்ன மாதிரி, அது மாதிரி யாரெல்லாம் வந்து சயின்ஸ் ஒத்து வராதோ, யாரெல்லாம் வந்து ஒரு 70% கீழே மார்க் வாங்குறாங்களோ 10th ஸ்கூலே அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா சயின்ஸை பெரும்பாலும் கொடுக்கறது இல்லை. அவங்கள வந்து நீங்க ஆர்ட்ஸ் குரூப் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து இப்படிதான் ரொம்ப வருஷமா இருந்துட்டு இருக்கு. பட் ரீசெண்டா நீங்க 600க்கு 600 வாங்கின பசங்க எல்லாம் பாத்தீங்கன்னா, அதுல ஒரு பொண்ணு எல்லாம் பாத்தீங்கன்னா அது காமர்ஸ் குரூப், அதாவது தேர்ட் குரூப் அப்படின்னு சொல்லி ஆர்ட்ஸ் குரூப் எடுத்து தமிழ்நாடு லெவல்ல ஒரு ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்தமா. இப்போ அவங்களோட ஃபியூச்சர் பாத்தீங்கன்னா அவங்க சொல்றது நான் வந்து சிஏ பண்ண போறேன் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் பிஇன்றது ஒரு நல்ல கோர்ஸ் தான் சார். எப்படி டாக்டர் அப்படின்னு ஒரு கோர்ஸ் இருக்கோ, பிஇ அப்படின்றது கோர்ஸ் இருக்கோ, அந்த மாதிரி தேர்ட் குரூப்லயும் பாத்தீங்கன்னா பிகாமோட முடியறது இல்லை. பிகாம் அப்படின்றது ஒரு கிராஜுவேஷன் கோர்ஸ், ஆனா ப்ரொஃபஷனல் கோர்ஸ் எப்படி டாக்டர்ன்றது ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸோ, அந்த மாதிரி காமர்ஸ் குரூப்புக்கு சிஏ, சிஎம்ஏ, சிஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு 3 ப்ரொஃபஷனல் கோர்ஸ் இருக்கு. இப்போ சிம்பிளா சொல்றேன், ஒரு பிகாம் படித்த மாணவர் 21 வயசுல 20 வயசுல அவர் பிகாம் 21க்கு முன்னாடியே முடிச்சிருவாங்க. பிகாம் படித்த மாணவர் ஆவரேஜா ஃப்ரெஷ் சேலரி பாத்தீங்கன்னா ஒரு 15,000 வாங்குறாங்க அப்படின்னா 18,000 வரைக்கும் போகலாம். பட் பெரும்பாலும் 15,000 12,000 அந்த ரேஞ்சில் தான் ஃப்ரெஷருக்கு வருது. இதே கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க, நல்லா படிக்கிறாங்க, ஹார்ட் ஒர்க் பண்ணி கொஞ்சம் கஷ்டப்பட்டு பாஸ் பண்ணிட்டாங்க, இந்த மாதிரி சிஏஓ அது மாதிரி ஒரு கோர்ஸ் ப்ரொஃபஷனல் கோர்ஸ் பாஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா குறைஞ்சபட்சம் 9 லட்ச ரூபா சேலரி சார். ஆனா பாஸ் பர்சன்டேஜ் பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மி. நீங்க சொல்றது ஃப்ரெஷருக்கு சார். ஃப்ரெஷர் நான் சொல்றது எக்ஸ்பீரியன்ஸ்லாம் விட்டுருங்க. நான் சொல்றது ஃப்ரெஷருக்கு குறைஞ்சபட்ச சேலரி தான் நான் சொல்றேன். நான் வந்து அதிகபட்ச சேலரி சொல்லல, நான் ஆசை வார்த்தை காட்டல, இதெல்லாமே உண்மை. இப்போ அதிகபட்சமா ஃப்ரெஷர்ஸ்க்கு 13 லட்சம் வாங்குறவங்களும் இருக்காங்க, 17 லட்சம் ஃப்ரெஷரே வாங்குறவங்களும் இருக்காங்க. ஆனா அதுக்கு ஆல் இண்டியா ரேங்க் எடுக்கணும். அது வந்து ஆல் இண்டியா லெவல்ல இப்போ வந்து ஒரு 5,000 பேர் 6,000 பேர் பாஸ் பண்றாங்க அப்படின்னா அதுல நீங்க டாப் 50க்குள்ள வந்துட்டீங்க அப்படின்னா 14 லட்சத்துலேருந்து 17 லட்சம் ஸ்டார்டிங் சேலரியே வருது. பட் ஆல் இண்டியா லெவலுக்குலாம் நம்ம போத்தே வரல. நான் என்ன சொல்றேன்னா, ஒரு 22 23 வயசுக்குள்ள உங்களால இந்த ப்ரொஃபஷனல் கோர்ஸை முடிக்க முடிஞ்சு ஃப்ரெஷராகவே நீங்க வந்து 9 லட்ச ரூபா சம்பாதிக்கிற அளவுக்கு பொட்டன்ஷியல் இருக்குது. வருஷத்துக்கு 2 லட்ச ரூபா சம்பாதிக்கிறவங்களும் அண்டர் கிராஜுவேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. ப்ரொஃபஷனல் கோர்ஸை கஷ்டப்பட்டு படிச்சுட்டு வருஷத்துக்கு 9 லட்ச ரூபா ஸ்டார்டிங் சேலரி வாங்குறவங்களும் இருக்காங்க. பட் இதை சேலரின்றதே விட்டுருங்க சார். பேசிக்கலி நீங்க ஒரு டாக்டர் முடிச்சிட்டீங்க அப்படின்னா நீங்களே ஒரு கிளினிக் ஆரம்பிக்கலாம், ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல்ல கன்சல்டன்டா போகலாம். அந்த மாதிரி இப்போ நீங்க நிறைய ஹாஸ்பிட்டல் பார்த்தீங்கன்னா வாசல்ல கன்சல்டன்ஸ் பெருசா போர்டு வச்சிருப்பாங்க, நிறைய பேர் போடுறாங்க. அவங்க இந்த ஹாஸ்பிட்டல் மட்டும் இருப்பாங்க, அவங்க 10 ஹாஸ்பிட்டல் கன்சல்டன்ட் இருப்பாங்க, அவங்க ஓன் பிராக்டிஸும் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இந்த ஆடிட்டர், இந்த சார்ட்டர் அக்கௌண்டன்ட் வந்து சார்ட்டர் அக்கௌண்டன்டா சரி, கம்பெனி செக்ரட்டரியும் சரி, காஸ்ட் அக்கௌண்டன்டாலும் சரி, இவங்க எல்லாம் ஓன் பிராக்டிஸ் பண்றதுக்கு எலிஜிபிளான ஆட்கள். ஸோ அப்போ ஒரு 21 22 23 வயசுலயே உங்களால ஓன் பிராக்டிஸ் தொடங்க முடியும். ஸோ உங்களுக்கு அந்த பொட்டன்ஷியல் இருக்குன்னா, பொட்டன்ஷியல்னா இந்த சென்ஸ் நல்ல பேச்சு திறமை இருக்கணும், கிளைண்ட்டை கன்வின்ஸ் பண்ற திறமை இருக்கணும், பிளஸ் உங்களுக்கு எஜுகேஷன் நாலேஜ் இருக்கணும். நான் சார் எனக்கு வந்து எஜுகேஷன் நாலேஜ் இருக்குது, ஆனா பேச்சு திறமை நிறைய இல்லை, ஆர்கியூமெண்ட் பண்ற திறமை இல்லை அப்படின்னா அவங்களாம் எம்ப்ளாய்மெண்ட் போவாங்க. ஸோ அப்போ எம்ப்ளாய்மெண்ட் போயிட்டு ஒரு நிறைய கம்பெனில ஒரு டாப் அக்கௌண்டன்டா ஆயிடுவாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு சிஎஃப்ஓ மாறிடுவாங்க, ஒரு எக்ஸிக்யூட்டிவ்ல ஜாயின் பண்ணி அப்படியே பொறுமையாக சிஎஃப்ஓ போயிடுவாங்க. ஒரு 10 வருஷத்துல பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு சிஎஃப்ஓ லெவலுக்கு வந்துருவாங்க. ஸோ 10வது வருஷத்துல இன்னைக்கு டேட் நான் சொல்றேன், அதாவது 2014-15 சிஏ முடிச்சுட்டு இன்னைக்கு டேட்ல பாத்தீங்கன்னா சிஎஃப்ஓ லெவலுக்கு போனவங்களுக்கு குறைஞ்சபட்சம் 35 லட்சம் சம்பளம் சார். இது வந்து குறைஞ்சபட்ச சம்பளம். 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலே குறைஞ்சபட்சம் உங்களுக்கு 35 லட்சம் வரைக்கும் சம்பளம் வாங்க முடியும். 3 lakhs per month வாங்குறாங்க. ஆமா சார். இது வந்து 10 வருஷத்துக்கு நான் சொல்றது 2024ல சொல்றேன். அப்போ இந்த அளவுக்கு பொட்டன்ஷியலா இருக்க ஒரு கோர்ஸை யாருமே நல்லா படிக்கிற பசங்க உள்ள வர மாட்டாங்க சார். இப்போதான் ரீசெண்ட் டைம் லாஸ்ட் ஒரு 4 வருஷமா தான் படிக்கிற பசங்க, அதாவது 10th 80% மேல வாங்குற பசங்க விரும்பி இந்த குரூப்குள்ள வராங்க. இதுக்கு முன்னாடி வரைக்கும்
வரைக்கும் 80% கீழே வாங்கின பசங்க தள்ளப்பட்ட கோர்ஸா இருந்த ஒரு ஆர்ட்ஸ் குரூப்ன்றது இன்னைக்கு விருப்ப பாடமா மக்கள் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னைக்கு தான் அதோட அவேர்னஸ் அதிகமா இருக்கு. கிட்டத்தட்ட 70 வருஷம் 75 வருஷமா இந்த ப்ரொஃபஷனல் கோர்ஸ்லாம் இருந்தாலுமே குறைஞ்சபட்சம் வருஷத்துக்கு 1 லட்சம் பேர் கூட இதை ஜாயின் பண்றது கிடையாது சார். அண்ட் இன்னைக்கு டேட்ல பாத்தீங்கன்னா மொத்தமாவே இந்தியால 4 லட்சம் பேர் தான் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்டா பிராக்டிஸ் பண்றாங்க. 4 லட்சம் பேர் தான் மொத்தமா சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ஆயிருக்காங்க. அதுல பிராக்டிஸ் பண்றது உயிரோட இருக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கம்மியா கூட இருக்கலாம். பட் 4 லட்சம் பேர் தான் வந்து மொத்தமா சிஏவா இருக்காங்க. சோ ஒரு 130-140 கோடி மக்கள் இருக்கிற ஊர்ல எவ்வளவு பேர் பிசினஸ் பண்ணுவாங்க? லட்சக்கணக்கான பேர் பிசினஸ் பண்றாங்க. அந்த பிசினஸ்க்கு இந்த இன்கம் டாக்ஸ், ஜிஎஸ்டி, அதுக்கப்புறம் கம்பெனியா ரெஜிஸ்டர் பண்றது, அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஆடிட் பண்றது, இதுக்கு நிறைய ஆட்கள் தேவை. சோ சிஏ முடிக்க முடியலனா கூட அட்லீஸ்ட் அக்கௌண்டன்ட் டெக்னீஷியன்ஸ், அக்கௌண்டிங் டெக்னீஷியன் சொல்லுவாங்க, இன்டர் லெவல்ல பாஸ் பண்ணிட்டு அவங்களுக்கு நிறைய வேலைகள் இருக்கு. நிறைய கம்பெனியோட அக்கௌண்ட்ஸை எடுத்து அவங்க எழுதலாம். சோ இதுக்கு ஹியூஜ் பொட்டன்ஷியல், எனார்மஸ் என்ன சொல்றதுன்னா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குன்னு சொல்லுவேன். இப்போ 2 வகையான கோர்சஸ் பார்த்தோம். ஒன்று டிகிரி கோர்சஸ், ப்ரொஃபஷனல் கோர்சஸ். டிகிரி கோர்சஸ் பற்றி இன்னொரு வீடியோல விரிவா பார்க்கலாம். ப்ரொஃபஷனல் கோர்சஸ் என்ற முறையில் சிஏ பற்றி கொஞ்சம் இன்டெப்த் கொடுங்க. அதாவது இப்போ +2 தேர்ட் குரூப் படிக்கக்கூடிய மாணவர்கள் எப்படி அதில் ஜாயின் பண்றது, அதுக்கான முறைகள் என்ன, பயிற்றுவிக்கிற முறைகள் என்ன வகையான தேர்வுகள், இதெல்லாம் கொஞ்சம் விட சார். இது பாத்தீங்கன்னா இதுக்கு எந்த யூனிவர்சிட்டியும் கிடையாது சார். இந்த ப்ரொஃபஷனல் கோர்ஸ்னு சொல்லக்கூடியதுல யூனிவர்சிட்டி கிடையாது, காலேஜ் கிடையவே கிடையாது. தயவு செய்து மக்கள் இதை ரொம்ப புரிஞ்சுக்குங்க. காலேஜ் அப்படின்னு ஒண்ணு இந்த ப்ரொஃபஷனல் கோர்ஸுக்கு சிஏக்கோ, சிஎஸ்கோ, சிஎம்ஏ ஆர் சிடபிள்யூஏக்கோ காலேஜ்னு ஒண்ணு கிடையாது, யூனிவர்சிட்டின்னு ஒண்ணு கிடையாது. ஆச்சரியமா இருக்கு. அதாவது மெடிசின், இன்ஜினியரிங், வெட்டினரி, அக்ரிகல்ச்சர் எல்லாத்துக்குமே காலேஜ் உண்டு, இதுக்கு மட்டும் காலேஜ் கிடையாது. காலேஜ் கிடையாது சார். இப்போ ஐஏஎஸ்க்கு நீங்க எந்த யூனிவர்சிட்டியில போயிட்டு டிகிரி வாங்குவீங்க? ஐஏஎஸ் டிகிரின்னு ஏதாவது கொடுக்குறாங்களா? மோஸ்ட்லி பிரைவேட் கோச்சிங் இன்ஸ்டியூட்ஸ் அல்ல கவர்மெண்ட் கோச்சிங் இன்ஸ்டியூட்ஸ் ஆர் செல்ஃப் ஸ்டடி கூட பண்ணலாம், உங்க இஷ்டம். அதுல இங்க என்ன மாதிரி சார் அதுதான் வர ஒன்னொன்னா சொல்லிட்டு வரேன். ஃபர்ஸ்ட் இதுக்கு காலேஜ் கிடையாது சார். இப்போ சிட்டில இருக்கிறவங்களுக்கு இது நல்லாவே தெரியும் சார். ஆர் கிராமத்துல இருந்து ஆல்ரெடி இதை பத்தி தெரிஞ்சவங்களுக்கு இது தெரியும் சார். ஃபர்ஸ்ட் டைமா வராங்க தெரியுமா, முதல் நிலை பட்டதாரின்ற மாதிரி ஃபர்ஸ்ட் டைமா வரவங்க பாத்தீங்கன்னா ஏமாந்துடுறாங்க சார். காலேஜ்னு அங்கங்க போர்டு போட்டுக்கிறாங்க சார். காலேஜ் வந்து யூஜிசியோட ரெகக்னிஷன்ல இருக்கணும் சார். யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன் வரணும். அது கீழே அப்போ டிகிரி மட்டும் தான் நீங்க காலேஜ்ல பண்ண முடியும். இதுக்கு காலேஜ் கிடையாது. பட் வந்து நிறைய பேரால் காலேஜ் என்ற பேரில் டுட்டோரியல் சென்டர் நடத்தப்படுகிறது சார். ஓகே, ஆமா, கோச்சிங் இன்ஸ்டியூட் சார். ஓப்பனா சொல்லணும்ல, நாங்க கோச் பண்றோம், நாங்க கோச்சிங் இன்ஸ்டியூட் தான். எங்களுக்கு டிகிரி தரத்துக்கு எங்களுக்கு ரைட்ஸ் கிடையாது. எங்களால கோச் பண்ண, இப்ப வீட்டு ஒண்ணும் சார், உங்க வீட்டு பக்கத்து வீட்டு அக்கா வந்து மேக்ஸ் டீச்சிங் எடுப்பாங்கல்ல சார், அவ்வளவுதான் சார். அந்த மாதிரி இது கோச் பண்றதுக்கு மட்டும்தான். கோச் யார் வேணா பண்ணலாம் சார். அவங்களுக்கு அந்த அளவுக்கு திறமை இருக்குது, அந்த அளவுக்கு படிப்பு இருக்குன்னா கோச் பண்ணலாம். ஸோ இது முதல்ல தெரிஞ்சுக்கணும் சார். ஸோ இப்போ சிஏக்கு யூனிவர்சிட்டி கிடையாது, காலேஜ் கிடையாது. சிஏக்கு அப்போ யார் தான் அதை கொடுக்குறாங்க, அந்த படிப்பு, அந்த சர்டிஃபிகேட்டை யார் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ICAI, இன்ஸ்டியூட் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸ் ஆஃப் இந்தியா. அதே மாதிரி சிஎஸ்க்கு ICSI, கம்பெனி செக்ரட்டரி ஆஃப் இந்தியா. அதே மாதிரி சிஎம்ஏக்கு இன்ஸ்டியூட் ஆஃப் காஸ்ட் அக்கௌண்டன்ட் ஆஃப் இந்தியா. மாதிரி இந்த கோர்சஸ்க்கான எக்ஸ்பான்ஷன் சொல்லிடுங்க. அதான் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், சிஏ, கம்பெனி செக்ரட்டரி, சிஎஸ், காஸ்ட் அக்கௌண்டன்ட், சிஎம்ஏன்னு சொல்லுவாங்க சார். சிஎம்ஏன்னு சொல்லுவாங்க, காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் சொல்லுவாங்க. காஸ்ட் அக்கௌண்ட் நம்ம புரிஞ்சுக்கலாம், சிஎம்ஏ அப்படின்வாங்க. இது முன்னாடி பார்த்தீங்கன்னா காஸ்ட் அண்ட் ஒர்க்ஸ் அக்கௌண்டன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, CWAன்னு சொல்லுவாங்க. இப்போ காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டன்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுதான் வந்து இந்தியா லெவல்ல இருக்கிற காமர்ஸுக்கான குட் ப்ரொஃபஷனல் கோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. IMA என்பது என்ன சார்? எனக்கு தெரிஞ்சு IMA அப்படின்றது இந்தியால என்ன இருக்குன்னு தெரியல சார். ஏன்னா இது 3 தான் வந்து ப்ரொஃபஷனல் கோர்ஸ் இன் சிஏ. இந்த இந்தியால CA, CMA, CS ஃபாரின் பாடி இருக்கலாம் சார். ஓகே, ஏன்னா ACCAன்னு சொல்லுவாங்க. அது வந்து லண்டன்ல இருந்து, இப்போ நம்ம இந்தியாவில் எப்படி CAO, லண்டன்ல ACCA. யூஎஸ்ல பாத்தீங்கன்னா CPAன்னு சொல்லுவாங்க. யூஎஸ்ல, கனடால, ஆஸ்திரேலியால இந்த 3 இடத்துலயும் இந்த CAவை வந்து அந்த ஊருக்காரங்க அந்த ஊர்ல அந்த CPAன்னு சொல்லுவாங்க, பப்ளிக் அக்கௌண்டன்ட், சர்டிஃபைட் பப்ளிக் அக்கௌண்டன்ட்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு ஊர்ல ஒரு எஜுகேஷனல் பாடி இருக்குது. இவங்களுக்கு வந்து கிராஸ் டைப்பும் இருக்கும் சார். இப்போ CA இங்க முடிக்கிறாங்க அப்படின்னா அவங்க இங்கிலாந்துல போய் ப்ராக்டிஸ் பண்ணலாமா அப்படின்னா இவங்க சில எக்ஸாம் அங்க எழுத வேண்டியிருக்கும். MOUன்னு சொல்லுவாங்க, மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங். வந்து நம்ம ஊர்ல இருக்கிற அக்கௌண்டிங் பாடியும் அந்த ஊர்ல இருக்கிற அக்கௌண்டிங் பாடியும் ஒரு அக்ரிமெண்ட் போட்டுப்பாங்க. இங்க ஆஸ்திரேலியா கூட அக்ரிமெண்ட் போடுவாங்க, இங்கிலாந்து கூட அக்ரிமெண்ட் போடுவாங்க. அந்த மாதிரி அக்ரிமெண்ட் போட்டு சில பேப்பர்ஸ் உங்களுக்கு எக்ஸம்ஷன் கொடுத்துருவாங்க. இப்போ ACCA எல்லாம் எடுத்தீங்கன்னா நிறைய பேப்பர்ஸ் உங்களுக்கு எக்ஸம்ஷன் கொடுத்துருவாங்க. சில பேப்பர்ஸ் மட்டும் எழுதிட்டா இங்க இருக்கிற CA அங்கேயும் ப்ராக்டிஸ் பண்ணலாம். இப்போ அப்ராட் ஆப்பர்ச்சுனிட்டி ஈஸியா வரும். துபாயில நிறைய பேர் நம்ம ஆளுங்க ப்ராக்டிஸ் பண்றாங்க. ஸோ அவங்களுக்கு ஈஸியா அந்த என்ட்ரி கிடைச்சிடும். CA முடிச்சுட்டு மட்டுமே ப்ராக்டிஸ் பண்றவங்க இருக்காங்க, CA முடிச்சுட்டு கூட 2-3 பேப்பர் எக்ஸாம் எழுதி ACCA முடிச்சுட்டு ப்ராக்டிஸ் பண்றவங்க இருக்காங்க. அந்த மாதிரி CA-க்கான கவர்னிங் பாடி சென்னையில மட்டும் இருக்கா, எல்லா நகரங்களையும்? சார் CA-க்கான கவர்னிங் பாடி ஆக்சுவலி டெல்லியில இருக்கு சார். ஓகே, ICAI-யோட ஹெட் குவார்டர்ஸ் பார்த்தீங்கன்னா டெல்லி தான். பட் எல்லா ஊர்லயும் அவங்க பிரான்ச் வச்சிருக்காங்க. ஆல்மோஸ்ட் தமிழ்நாட்டிலேயே பார்த்தீங்கன்னா நிறைய பெரிய டிஸ்ட்ரிக்ட்ல அவங்களுக்கு பிரான்ச் இருக்கு. சென்னையில நுங்கம்பாக்கத்துல
இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸ்க்கு பக்கத்து பில்டிங் அவங்களது தான். அது தவிர உங்களுக்கு இந்த சானிட்டோரியம்னு சொல்லுவாங்கல்ல, அதுல வந்து செங்கல்பட்டு காஞ்சிபுரம் பிரான்ச் இருக்குது. இப்போ சென்னையிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆக்சுவலி 2 பிரான்ச் இருக்குது. இதுக்கப்புறம் உங்களுக்கு கும்பகோணம், சிவகாசி, சேலம் அந்த மாதிரி எல்லா பெரிய டிஸ்ட்ரிக்ட்லயுமே இவங்களோட பிரான்ச் இருக்கும் சார். ஐசிஐயோட அப்ளை பண்றது எப்படி சார்? எதுவுமே நேர்ல போய் அப்ளை பண்ணவே தேவையில்லை சார். எல்லாமே ஆன்லைன் தான். வீட்டில் உட்காந்துட்டு உங்க செல்போன்லயோ லேப்டாப்லயோ நீங்க அப்ளை பண்ணிடலாம். உங்களுக்கு வந்து இதுல வந்து 3 படிநிலைகள் இருக்கு சார். இந்த சிஏ அப்படின்ற கோர்ஸ்ல பாத்தீங்கன்னா ஃபவுண்டேஷன், இன்டர், ஃபைனல் அப்படின்னு 3 படிநிலைகள் இருக்கு. இதுக்கு வந்து மார்க்ஸ் என்ன? 12th பாஸ் பண்ணாலே போதும் சார் ஃபவுண்டேஷன் அப்ளை பண்றதுக்கு. 40% எடுத்தா கூட போதும். ஆனா சொல்றது ரொம்ப ஈஸி சார். 40% எடுத்தா கூட போதும் உள்ள வந்துடலான்ட்டு. உள்ள வந்ததுக்கு அப்புறம் என்ன படிக்க போறோம் இருக்குல்ல. சோ இது வந்து இந்தியா லெவல்ல டஃப்பான கோர்ஸ் சார். 100 பேர் எழுதுறாங்க அப்படின்னா 25 பேர் தான் பாஸ் பண்ணுவாங்க ஃபவுண்டேஷன். 25ல 30 பேர் பாஸ் பண்ணுவாங்க ஃபவுண்டேஷன். இந்த 25-30 பேர் இன்டர் எழுதினாங்கன்னா அதுல ஒரு 20-25% தான் இன்டர் பாஸ் பண்றாங்க. அதுல ஒரு 20-25% தான் ஃபைனல் பாஸ் பண்றாங்க. அப்படின்னா உங்களுக்கு 100ல 6ல இருந்து 7 பேர் தான் ஃபைனல் வரைக்கும் முடிக்கிற மாதிரி வருது இந்த கணக்கு போட்டு பார்த்தா. மேபி இது ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல முடிக்கிறவங்க, செகண்ட் அட்டெம்ப்டோ தேர்ட் அட்டெம்ப்டோ எடுத்து முடிக்கிறா, இன்னொரு அப்படியே இன்டு 3 போட்டுக்குங்க. சோ ஒரு 100ல 20-25 பேர் தான் ஃபைனல் வரைக்கும் முடிக்கிறாங்கன்னு நான் சொல்லலாம். இது வந்து 2-3 அட்டெம்ப்ட் கழிச்சு கூட நான் சொல்றேன். அப்போ எடுக்கிற 100 பேர்ல 75 பேர் விட்டுட்டு போயிடுறாங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இது டிமாண்ட் பண்ணுது சார். நீங்க நல்லா படிக்கணும்ன்றது இது டிமாண்ட் பண்ணுது. யார் வேணா வரலாம். there is no restriction. ஓகே, உங்களுக்கு வந்து என்ட்ரன்ஸுக்கு யார் வேணா எழுதலாம். இப்போ நீட் என்ட்ரன்ஸ் யார் வேணா எழுதலாம். அந்த மாதிரி யார் வேணா எழுதலாம் இந்த என்ட்ரன்ஸ்க்கு. there is no restriction. நீங்க 40 மார்க் எடுத்தா கூட 12th நீங்க இது எழுதலாம். ஆனா இது பாஸ் பண்றது கஷ்டம். ஓகே, சோ உள்ள வந்துட்டு நல்லா படிக்கணும் சார். இதுக்கு ஆக்சுவலி சொல்ல போனா இந்த ஃபவுண்டேஷன் எக்ஸாமுக்கு நீங்க ஆர்ட்ஸ் குரூப் தான் எடுத்துக்கணும்னே அவசியம் கிடையாது. நீங்க சயின்ஸ் குரூப் எடுத்துக்கூட உள்ள வரலாம். எங்களுக்கெல்லாம் கார்டியன் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்த ஆடிட்டரா இருக்காங்கல்ல, அவங்கலாம் பாத்தீங்கன்னா பிஎஸ்சி மேக்ஸ், பிஎஸ்சி பிசிக்ஸ், பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி இதெல்லாம் படிச்சுட்டு தான் அவங்க வந்து சிஏவா ஆனாங்க. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா அவங்கலாம் சயின்ஸ் குரூப்ல தான் இருந்திருக்காங்க. என்கிட்ட படிக்கிற பசங்களே சார் நிறைய பேர் நீட் படிச்சுட்டு தோத்துட்டு என்கிட்ட வருவாங்க. ஸோ அப்போ சயின்ஸ் குரூப் எடுத்து படிச்சுட்டு பயாலஜி படிச்சுட்டு பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி படிச்சுட்டு சிஏக்குள்ள வரலாமா அப்படின்னா வரலாம். ஸோ இந்த ஃபவுண்டேஷனுக்கு ஒரு 6 மாசம் வரைக்கும் அவங்க கோச்சிங் எடுத்துக்கணும் சார், படிக்கணும். இன்ஸ்டியூட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 4 மாசமாவது கோச்சிங் எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் 6 மாசம்ன்றது கரெக்டான டைம். 6 மாசம் கோச்சிங் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா இதை அவங்க பாஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஃபவுண்டேஷனுக்கு என்ன மாதிரி சிலபஸ்? ஓகே சார், அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் பத்தி நான் சொல்லிடுறேன். இது வந்து ICAI ஓகேங்களா, இன்ஸ்டியூட் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட்ஸ் ஆஃப் இந்தியா. இது வந்து ICAI.org அப்படின்னு ஒரு வெப்சைட் இருக்கு சார். அந்த ICAI.org குள்ள போயிட்டு நிறைய டேப்ஸ் வரும். அதுல இ சர்வீசஸ் அப்படின்னு ஒரு டேப் இருக்கும். அந்த இ சர்வீசஸ் டேபை கிளிக் பண்ணீங்கன்னா செல்ஃப் சர்வீஸ் போர்ட்டல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேப் வரும். அதை கிளிக் பண்ணிட்டு நியூ ஸ்டூடெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷனை கிளிக் பண்ணிட்டு உங்களோட டீடைல்ஸ் எல்லாம் போட்டு பதிவு பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு அப்ளிகேஷன் மாதிரி ஏபிபி நம்பர் ஒன்று ஜென்ரேட் ஆகும். அதுக்கப்புறம் அதை போட்டு உள்ள நுழைஞ்சிட்டு உங்களோட தேவையான சர்டிஃபிகேட்லாம் நீங்க கொடுக்குறீங்கன்னா இந்த 10th சர்டிஃபிகேட் 12th சர்டிஃபிகேட் எல்லாம் கொடுத்துட்டா உங்களுக்கு வந்து SRO நம்பர்னு ஒன்று கொடுப்பாங்க. அதை வச்சுக்கிட்டா நீங்க வந்து ரெஜிஸ்டர் ஆயிடலாம் சார். அதான் ரெஜிஸ்ட்ரேஷனோட விஷயம். இப்போ இதுல இன்னும் ஒரு சுலபமான விஷயம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, நீங்க 12th முடிச்சுட்டு சர்டிஃபிகேட் கொடுத்து உள்ள வரணும்னு அவசியம் இல்லை. 10th முடிச்சிட்டீங்கன்னா 10th முடிச்சிட்டேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் 11th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன், 10th முடிச்சிட்டேன், 10th சர்டிஃபிகேட் கையில இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதை போயிட்டு பிரின்சிபல்ட்ட ஒரு சைன் ஒரு ஜெராக்ஸ் காப்பி எடுத்து நம்ம ஸ்கூல் பிரின்சிபல்ட்ட ஒரு அட்டஸ்டேஷன் வாங்கிட்டு அதை வச்சு இதுக்கு ரெஜிஸ்டர் பண்ணிடலாம். ஸோ நீங்க 11th படிக்கும் போதோ 12th படிக்கும் போதோவே நீங்க ஃபியூச்சர் இதுதான் பண்ண போறேன்னு டிசைட் பண்ணிட்டா 12th முடிச்சு சர்டிஃபிகேட் கையில வர வரைக்கும் வெயிட் பண்ண தேவையில்லை. ஏன்னா ஆப்வியஸ்லி எல்லாருமே 12th முடிச்சிருவாங்க சார். ஓகே, மேபி 90% வாங்கினா கூட 80% வாங்கிடுவாங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ அவங்களுக்கு சர்டிஃபிகேட் எப்படி வந்துடும். ஸோ அப்போ 11th படிக்கும் போதே அவங்க இதுக்கு ரெஜிஸ்டர் பண்ணி புக் எல்லாம் வாங்கிடலாம். இதுக்கு 9000 ரூபா ஆகும் சார் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ். வெறும் 9000 ரூபா தான் ஆகும் ரெஜிஸ்ட்ரேஷன். ஸோ 9000 ரூபால அவங்க சிஏ ஃபவுண்டேஷனுக்கு புக் எல்லாம் வந்துடும். அவங்க they are eligible to write CA foundation after 4 months. என்னைக்கு அவங்க ரெஜிஸ்டர் பண்றாங்களோ அதுக்கப்புறம் அவங்க 12th முடிக்கணும். either அவங்க 12th முடிச்சதுக்கு அப்புறம் ரெஜிஸ்டர் பண்ணலாம், ஆர் ரெஜிஸ்டர் பண்ணதுக்கு அப்புறம் 12th முடிக்கலாம். ஸோ எது 12th முடிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. 12th முடிச்சுட்டா அங்க இருந்து 4 மாசம் கழிச்சு they are eligible to write the exam. ஸோ அவங்க எக்ஸாம் எழுதுறதுக்கு எலிஜிபிள் ஆயிடுறாங்க. அந்த எக்ஸாம் வந்து யூஸ்வலா எப்படி இருக்கும்னா ஜூன்ல ஒரு எக்ஸாம், டிசம்பர்ல ஒரு எக்ஸாம் இருக்கும். இது வந்து 2024 ஜூன் வரைக்கும் இப்படிதான். கடந்த 75 வருஷமா இந்த எக்ஸாம்லாம் நடக்குது. 2 எக்ஸாம் வருஷத்துக்கு நடக்கும். ஜூன்ல ஒன்று, டிசம்பர்ல ஒன்று நடக்கும். இனிமே ஃபியூச்சர்ல எப்படி இருக்க போகுதுன்னா 3 எக்ஸாம் நடத்த போறதா அவங்க அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. இந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்து மார்ச் 8, 2024 வருது. புதுசா வருது இந்த அனௌன்ஸ்மெண்ட். ரீசெண்டா அனௌன்ஸ்மெண்ட் பண்றாங்க. அதாவது அக்கௌண்டன்ஸ் நிறைய தேவை, ஆடிட்டர்ஸ் நிறைய தேவை அப்படின்றதுனால 2 எக்ஸாமா 3 எக்ஸாமா மாத்துறாங்க. ஸோ இப்போ எப்படி 12th உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் எக்ஸாம்னு உடனே வைக்கிறாங்க, ஃபெயிலான பசங்க உடனே வைக்கிறாங்களா, அந்த மாதிரி இங்கேயும் அந்த எக்ஸாம்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டு 3 ஜனவரி மாசம், ஜூன் மாசம், செப்டம்பர் மாசம் வைக்க போறதா அவங்க சொல்லியிருக்காங்க. இது நல்ல ஒரு இது. ஸோ இப்போ ஃபவுண்டேஷன் முடிக்கிறாங்க. ஸோ ஃபவுண்டேஷனை பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 சப்ஜெக்ட் சார். ஸோ ஃபர்ஸ்ட் இது ரெஜிஸ்ட்ரேஷன் நான் சொல்லிட்டேன். ICAI.org குள்ள போறோம். அதுல போயிட்டு ஃபுல்லா ரெஜிஸ்டர் பண்ணணும். அதுக்கப்புறம் ஃபவுண்டேஷன் எக்ஸாம் வரும். இந்த எக்ஸாம் எழுதணும். எக்ஸாமுக்கு முன்னாடி ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் சார். அது எக்ஸாம் ரெஜிஸ்ட்ரேஷன் பேர். ஏன்னா சில
பேர் வந்து 6 மாசத்துல படிச்சு முடிச்சிருக்க மாட்டாங்க. அப்போ அவங்க அந்த எக்ஸாம் ரெஜிஸ்டர் பண்ணாம அதுக்கு அடுத்த வர எக்ஸாம் அவங்க ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸாம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணாதான் அந்த எக்ஸாமுக்கு நீங்க எலிஜிபிள். நான் வந்து அந்த 9,000 ரூபாய் கட்டினதுனால நான் எக்ஸாமுக்கு எலிஜிபிள் ஆனா எக்ஸாம் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு எலிஜிபிள். திருப்பி எந்த எக்ஸாம் நீங்க எழுத போறீங்கன்னா அந்த எக்ஸாமுக்கு முன்னாடி 2 மாசத்துக்கு முன்னாடி அவங்க ஒரு விண்டோ ஓப்பன் பண்ணுவாங்க. எக்ஸாம் ரெஜிஸ்ட்ரேஷன் ஓப்பன் பண்றோம். எப்படி நம்ம வந்து காலேஜ்லாம் செமிஸ்டர் ஃபீஸ் கட்டுறோம்னு சொல்றோமோ அதே கான்செப்ட். காலேஜ் ஃபீஸ் செப்பரேட், அந்த எக்ஸாம் செமிஸ்டர் எக்ஸாம் ஃபீஸ்னு ஒன்று கட்டுவோம். ஒரு 1000 ரூபாய் 2000 ரூபாய் கட்டணும், அது செப்பரேட். அதே மாதிரி இங்கேயும் ஒரு அமௌண்ட் 1500 ரூபாய் கட்ட வேண்டியிருக்கும். அது எக்ஸாமுக்கு 2 மாசமோ 3 மாசத்துக்கு முன்னாடி விண்டோ ஓப்பன் பண்ணுவாங்க. அந்த விண்டோல நம்ம கட்டி அந்த எக்ஸாம் போகணும். இது ஃபவுண்டேஷனை பொறுத்த வரைக்கும். இப்போ டிகிரி முடிச்சுட்டு தான் உள்ள வராங்கன்னு வச்சுக்கோங்க. சில பேர் சொல்றேன், ஏன்னா எல்லாருமே 12th முடிச்சுட்டு உள்ள வர மாட்டாங்க. சில பேரண்ட்ஸ்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, சார் என் பையன் கொஞ்சம் டிகிரி முடிச்சுட்டு வரட்டுமே, அந்த 2-3 வருஷம் அவனுக்கு அந்த காலேஜ் எக்ஸ்போஷர் இருக்கட்டுமே எல்லாம் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய பேரும் வருவாங்க சார். அப்போ அவங்களுக்குலாம் இந்த ஃபவுண்டேஷன் எக்ஸாம் அவங்க ஃபவுண்டேஷன் எக்ஸாம் எழுத தேவையில்ல. அவங்க ஸ்ட்ரெயிட்டாவே வந்து அவங்க இன்டர் எக்ஸாம் எழுதலாம். ஃபவுண்டேஷன்ல ஏன் கஷ்டம்னா, ஃபவுண்டேஷன் மொத்தம் 4 சப்ஜெக்ட் இருக்கு சார். ஒன்னு அக்கௌண்ட்ஸ், இன்னொன்னு லா, இன்னொன்னு மேக்ஸ், இன்னொன்னு எக்கனாமிக்ஸ். மொத்தம் 4 சப்ஜெக்ட் இருக்குது. இதுல இந்த மேக்ஸ் பாத்தீங்கன்னா நிறைய கிராமப்புற மாணவர்கள் கஷ்டமா இருக்கும் சார். ஏன்னா கிராமப்புற மாணவர்களுக்கு இந்த ஆர்ட்ஸ் குரூப்ல அந்த ஆர்ட்ஸ் குரூப் கொடுக்கும்போது ஆப்ஷன் 2 இருக்கு சார். ஸ்டேட் போர்டுல ஒரு ஆப்ஷன் பாத்தீங்கன்னா மேக்ஸ், பிசினஸ் மேக்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன். இன்னொரு ஆப்ஷன் பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் ஒரு ஆப்ஷன். மோஸ்ட் ஆஃப் த ஸ்கூல்ல இந்த பிசினஸ் மேக்ஸ்ன்ற ஆப்ஷனே கொடுக்கறது இல்ல. புரியுது நான் சொல்றது? இப்போ 2 விரல் கொடுத்து ஒன்னு தொடருதுன்னா, இப்போ இது ஒரு விரல் கொடுத்து ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணுப்பான்ற மாதிரி தான் இருக்கு. ஸோ அந்த மேக்ஸ் படிக்கிறது இல்லை, மேக்ஸ் படிக்கிறதே இல்லை. அப்போ அந்த குரூப்ல நம்ம சொல்றோம் ஆர்ட்ஸ் குரூப்னு சொல்றோமே தவிர மேக்ஸே தெரியாது சார். 10ஆம் கிளாஸ் வரைக்கும் தான் அவன் மேக்ஸ் படிச்சிருப்பான். அதுக்கப்புறம் 2 வருஷம் அவன் மேக்ஸே படிச்சிருக்க மாட்டான். புதுசா இங்க அவனுக்கு அந்த ஹையர் மேக்ஸ் சொல்லி தரும்போது, அதுவும் பாத்தீங்கன்னா இது வந்து அட்வான்ஸ்டா இருக்கும், கொஞ்சம் அட்வான்ஸ்டா இருக்கும், ரொம்ப கிடையாது, கொஞ்சம் அட்வான்ஸ்டா இருக்கும். அப்போ அது ரொம்ப திணறாங்க. அதனாலேயே பாதி பேர் போயிடுறாங்க. இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஃபெயில் ஆகிறதுக்கு முதல் பாயிண்ட் மேக்ஸ். 2வது பாயிண்ட் லா பாத்தீங்கன்னா உங்களுக்கு நீங்க 12th அந்த காமர்ஸ் படிச்சிருப்பீங்களா, அதோட அட்வான்ஸ்டு ஸ்டேஜ். அதுல வந்து ஒரு 30 இருக்குன்னா இதுல 100 இருக்கும். அதோட அட்வான்ஸ்டு ஸ்டேஜ். இதுல என்ன விஷயம்னா மக படிக்க முடியாது சார். சிஏல மக படிச்சு பாஸ் பண்றது ரொம்ப கஷ்டம். புரிஞ்சு படிக்கணும், பிளஸ் எழுத வரணும் சார். இப்போ நமக்கு இது 2 லாங்குவேஜ்ல தான் இருக்குது. ஒன்னு ஹிந்தி, இன்னொன்னு இங்கிலீஷ். இந்த 2 மீடியத்துல தான் ஏதாவது ஒரு மீடியம் சூஸ் பண்ணி ஆகணும். தமிழ் மீடியம் கிடையாது. ஸோ அப்போ நீங்க இங்கிலீஷ் தான் சூஸ் பண்ணுவீங்க. ஆப்வியஸ்லி வேற வழி கிடையாது, இங்கிலீஷ் தான் சூஸ் பண்ணணும். இங்கிலீஷ்ல நம்ம ஆளுங்களுக்கு எழுத வர மாட்டேங்குது. ஓகே, திணறாங்க, தப்பா எழுதுறாங்க, கிராமர் மிஸ்டேக்ஸ் வருது, ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் வருது. மனசுல எதையோ புரிஞ்சுக்கிறோம், எழுதும் போது நம்ம நினைக்கிறோம் நம்ம மனசுல இருக்கிறது தான் எழுதுறோம்ட்டு, ஆனா அது வெளியாகும் போது வேற மாதிரியா வெளியாகுது. அப்போ அதனால நம்ம பசங்க வந்து ஃபெயில் ஆகுறாங்க சார். ஸோ அறிவு இல்லாம ஃபெயில் ஆகல, அறிவெல்லாம் இருக்கு, ஆனா அதை எக்ஸ்பிரஸ் பண்ண தெரியல. அவங்க என்ன எதிர்பார்க்கறாங்களோ அதை எக்ஸ்பிரஸ் பண்ண தெரியல. அதுக்கு கொஞ்சம் இங்கிலீஷ் நாலேஜ் வேணும் சார். ஸோ அதனாலேயே தமிழ் மீடியம் மாணவர்களுக்கு இந்த கோர்ஸ் ஒரு எட்டாக்கனியா மாறுது. ஆனா தமிழ் மீடியம் மாணவர்கள் படிக்கிறதே இல்லையானா படிக்கிறாங்க, ஆனா அவங்களுக்கு ரொம்ப டைம் ஆகுது. நார்மலா ஒரு இங்கிலீஷ் மீடியம் மாணவன் வந்து 21 வயசுல முடிச்சிடறான் அப்படின்னா, ஒரு தமிழ் மீடியம் மாணவனுக்கு வந்து 23, 24 வயசு ஆகுது. ஏன்னா ஒன்னு அவன் அந்த லாங்குவேஜை புரிஞ்சுக்கணும், இன்னொன்னு அந்த சப்ஜெக்டை புரிஞ்சுக்கணும். சப்ஜெக்டை புரியுதும் அந்த லாங்குவேஜ் புரிஞ்சாதான் நடக்குது. ஸோ அவனால சப்ஜெக்டை வந்து தமிழ்ல சொல்லி கொடுத்தா புரிஞ்சுப்பான். இப்போ கொள்முதல் அப்படின்றதுக்கும் பர்ச்சேஸுக்கும் வித்தியாசம் இருக்குது. கிரயம்ன்றதுக்கும் சேல்ஸுக்கும் அவன் எல்லாத்தையும் தமிழ்ல படிச்சிருப்பான். அவன் ஃபர்ஸ்ட் அதை இங்கிலீஷ்ல படிச்சுக்கிட்டு. ஸோ நான் என்ன சொல்லுவேன்னா 11th 12thலயே முடிஞ்ச வரைக்கும் நீங்க இங்கிலீஷ் மீடியம் புக்கும் பக்கத்துல வச்சு படிக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. நீ தமிழ் மீடியமே கூட படிச்சுட்டாலும் பக்கத்துல வந்து இங்கிலீஷ் மீடியம் புக்கை வச்சுக்கோங்க. நாளைக்கு நீங்க வந்து ஃபியூச்சர்ல சிஏ தான் ஆக போறீங்க அப்படின்னா நீங்க அதை வச்சு படிக்கிறது நல்லது அப்படின்றது. பிளஸ் அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அண்டர் கிராஜுவேஷன் முடிச்சுட்டு சிஏக்குள்ள வருது நல்லது. இப்போ நார்மல் ஒரு இங்கிலீஷ் மீடியம்ல படிக்கிறாங்க அப்படின்னா அவங்க டேரக்டாவே சிஏக்குள்ள வந்துருவாங்க. நல்லா படிக்கிற பசங்க 12th முடிக்கும் போது டேரக்டாவே அவங்க சிஏக்குள்ள வந்துடலாம். அவங்க கிராஜுவேஷன் முடிச்சுட்டு தான் வரணும் அவசியம் இல்லை. சைட் பை சைட் அவங்க கிராஜுவேஷன் பண்ணிக்கலாம். ஆனா இந்த மாதிரி மக்கள் வந்துட்டு தமிழ் மீடியம்ல மக்கள் வந்துட்டு நான் என்ன சொல்றேன்னா, என்னோட அட்வைஸ் அந்த 3 வருஷம் பிகாம்ல இங்கிலீஷ் மீடியம், எனக்கு தெரிஞ்சு பிகாம் தமிழ் மீடியத்துல எந்த காலேஜும் கிடையாது சார். பிகாம் இங்கிலீஷ் மீடியத்தில் தான் இருக்குது. ஸோ அவங்க அந்த இங்கிலீஷ் மீடியத்தில் போயிட்டு நல்லா படிக்கட்டும். இப்போ அதை நல்லா புரிஞ்சுக்கிட்டு படிப்புக்கு லாங்குவேஜ் கிடையாது, நான் அதை ஒத்துக்கிறேன் சார். எந்த லாங்குவேஜ்ல வேணா நீங்க படிக்கலாம். இப்போ நானே சொல்லி தரது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தமிழ் தான் சொல்லி தருவேன். ஆனால் எழுதுறது பார்த்தீங்கன்னா பசங்க இங்கிலீஷ் தான் எழுதி ஆகணும். அதுதான் இன்னைக்கு நடைமுறை சார். நம்ம என்ன வேணா சொல்லிட்டு போகலாம். தமிழ் முக்கியம் தான், நம்ம இல்லைன்னு சொல்ல, நம்ம வீட்டில் தமிழ் தான் பேசுறோம், நீங்க வேணா தமிழ் தான் பேசுறோம். பட் அது நடைமுறைன்னு வரும்போது ஆப்வியஸ்லி அது இங்கிலீஷ்ல தான் இருக்குன்னா நம்ம இங்கிலீஷ் படிச்சு தான் ஆகணும். அதை ஒரு எக்ஸ்ட்ரா லாங்குவேஜ் கத்துக்கிறது தப்பு இல்லை சார் என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ அது கொஞ்சம் நல்லா படிச்சோம்னா ரொம்ப ஈஸியா பாஸ் பண்ணலாம். மாணவர்கள் லேக் ஆகிறது ஒன்று மேத்ஸ் ஸ்கில்ஸ், இங்கிலீஷ் ஸ்கில்ஸ், அவ்வளவுதான் சார். இது ரெண்டுத்துல ஏன்னா எக்கனாமிக்ஸ்ல தம்சம் பண்ணுவாங்க சார். எக்கனாமிக்ஸ்ல ஃபெயிலே ஆக மாட்டாங்க சார். எனக்கு தெரிஞ்சு 100ல 90 பேர் எக்கனாமிக்ஸ் 50 மார்க் எடுப்பான். அக்கௌண்ட்ஸ்ல 100ல 40, 50, 45 பேர் 50 மார்க் மேல எடுப்பான். ஃபெயில் ஆகுறது இது ரெண்டுத்துல தான் சார். ஃபவுண்டேஷன் கோர்ஸ் பத்தி சொன்னீங்க, இன்டர் பத்தி கொஞ்சம். ஓகே சார், இன்டர்ன்றது பாத்தீங்கன்னா மொத்தம் 6 சப்ஜெக்ட் இருக்கு சார். அதுல முதல் சப்ஜெக்ட் அக்கௌண்ட்ஸ். இப்போ எப்படி நீங்க ஃபவுண்டேஷன் அக்கௌண்ட்ஸ் படிச்சீங்களோ அதோட அட்வான்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து இன்டர்ல அக்கௌண்ட்ஸ் இருக்கும். 2வது லா, எப்படி ஃபவுண்டேஷன் லா இருக்கோ அதோட அட்வான்ஸ்ட் ஸ்டேஜ்ல இன்டர்ல லா இருக்கும். 3வது டாக்ஸ். இந்த டாக்ஸ் பாத்தீங்கன்னா 2ஆ பிரிவாங்க சார். ஒன்னு டைரக்ட் டாக்ஸ், இன்கம் டாக்ஸ் சொல்லுவோம்ல, அந்த டைரக்ட் டாக்ஸ். இன்னொன்று வந்து ஜிஎஸ்டி. ஸோ இப்போ நம்ம நார்மலா இந்த டாக்ஸ் 5 லட்சத்துக்கு மேல சம்பாதிச்சா டாக்ஸ் கட்டுறது, 7 லட்சத்துக்கு மேல சம்பாதிச்சா டாக்ஸ் கட்டலாம் பேசுறோம்ல, அது எல்லாமே அதுல வரும்.
அதுக்கப்புறம் சொத்தை வித்தா டாக்ஸ் கட்டுறது, கேபிட்டல் கெயின்ஸ் சொல்லுவோம். அது மாதிரி டிவிடெண்டோ இன்ட்ரெஸ்ட்டோ வந்தா டாக்ஸ் கட்டுறது, இதெல்லாம் இன்கம் டாக்ஸ்ல கவர் ஆகும். ஜிஎஸ்டி நம்ம நார்மலா என்னென்ன கூட்ஸுக்கு சர்வீஸ்க்கு எப்ப ஜிஎஸ்டி வரும் அது ஒரு சப்ஜெக்ட். ஸோ 3 சப்ஜெக்ட் ஃபர்ஸ்ட் குரூப். இது வந்து குரூப்பா பிரிச்சிருவாங்க, 2 குரூப்பா பிரிச்சிருவாங்க. 3 சப்ஜெக்ட் ஒரு குரூப், 3 சப்ஜெக்ட் ஒரு குரூப். ஸோ குரூப் 1ல 3 சப்ஜெக்ட் இருக்குது, குரூப் 2ல அதே மாதிரி 3 சப்ஜெக்ட் இருக்கு. குரூப் 2ல பாத்தீங்கன்னா காஸ்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொருளோட விலை எவ்வளோ, அடக்க விலை எவ்வளோ அப்படின்றதெல்லாம் கண்டுபிடிக்கிறது காஸ்டிங்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த சேர் இருக்கு அப்படின்னா இந்த சேரோட உற்பத்தி விலை எவ்வளோ, அதை எவ்வளோ ரூபாய்க்கு வித்தா அவனுக்கு லாபம் கிடைக்கும், அந்த உற்பத்தியாளருக்கு லாபம் கிடைக்கும் அப்படின்றதெல்லாம் அந்த காஸ்டிங்ல படிப்போம். இது ரொம்ப டீடைல்டா இருக்கும். நான் சொல்றது ஒரு வரி புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன். ரொம்ப டீடைல்டா அதை நம்ம படிப்போம். எப்படி இன்டர் கோர்ஸ் வந்து 8 மாசம் சார். ஃபவுண்டேஷன் வந்து மினிமம் 4 மாசம், இன்டர் வந்துட்டு 8 மாசம் மினிமம் நீங்க படிக்கணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒருத்தர் வந்து பிப்ரவரியில ரெஜிஸ்டர் பண்றாங்க அப்படின்னா அவங்க நவம்பர் டிசம்பர்ல தான் எக்ஸாம் எழுத முடியும். ஸோ அவங்களால நடுவில் எந்த எக்ஸாம் எழுத முடியாது. ஸோ முதல்ல ஒருத்தர் வந்து இன்டருக்கு வந்துட்டு பிப்ரவரியில ரெஜிஸ்டர் பண்றாங்க, பிப்ரவரி 28 தேதிக்கு ரெஜிஸ்டர் பண்றாங்க அப்படின்னா அவங்க நவம்பர்ல தான் எக்ஸாம் எழுத முடியும். இது வந்து மினிமம் ஸ்டடி பீரியட். நான் படிச்சு முடிச்சிட்டேன், நான் 3 மாசத்தையே படிச்சிட்டேன், நான் ரெடி எக்ஸாம்னாலும் உங்களால எழுத முடியாது. 8 மாசம் மினிமம் வெயிட் பண்ணி 8 மாசத்துக்கு அப்புறம் எப்போனா நீங்க எக்ஸாம் எழுதிக்கலாம். நவம்பர் ஆர் அடுத்த மே எப்போனா நீங்க எக்ஸாம் எழுதிக்கலாம். இப்போ நான் சொன்னல 3 மாசம் மாறுது அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது ஜனவரி ஜூன் செப்டம்பர்னு பிரிக்கிறதுனால அடுத்த எப்போ உங்களுக்கு வருதோ, ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தர் ஜனவரியில ரெஜிஸ்டர் பண்றாரு அப்படின்னா அவர் வந்து செப்டம்பர்லயே எலிஜிபிள் ஆகுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா 9வது மாசம் செப்டம்பர். ஸோ அவர் 8 மாசம் கம்ப்ளீட் பண்ணிட்டாருன்னா உங்களுக்கு செப்டம்பர்ல எலிஜிபிள் வரும். அந்த மாதிரி பிப்ரவரியில ரெஜிஸ்டர் பண்ணாங்கன்னா அப்போ செப்டம்பர் எலிஜிபிள் வராது, அடுத்த ஜனவரியில தான் எலிஜிபிலிட்டி வரும். இது வந்து அந்த 8 மாசம் ஸ்டடி பீரியட்ன்றது. ஸோ மொத்தம் இப்போ 6 சப்ஜெக்ட், அதுல நான் 4 முடிச்சிட்டேன். 5வது சப்ஜெக்ட் ஆடிட்டிங். இப்போ ஆடிட்டர்னு சொல்றோம்ல, சார்ட்டர் அக்கௌண்டன்ட் ஆடிட்டர் தான் கொலோக்கியலா சொல்றோம். அந்த சப்ஜெக்ட் வந்து ஆடிட்டிங். ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் ஒரு சப்ஜெக்ட் இருக்கு, அது வந்து உங்களுக்கு பொருளாதாரம் அதை பத்தி சப்ஜெக்ட். ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்கு, அது ரெண்டையும் சேர்த்து ஒரு சப்ஜெக்டா சொல்லுவாங்க. ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட், ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட், FMSM சொல்லுவாங்க. இந்த ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு MBA சப்ஜெக்ட். ஒரு பிசினஸ் எப்படி அட்மினிஸ்டர் பண்றது அப்படின்ற சப்ஜெக்ட். அது ஒரு 50 மார்க் கேட்பாங்க. ஒர்க்கிங் கேபிட்டல் எப்படி வந்து பொருளாதாரத்தை மேனேஜ் பண்றது, எப்படி ரேஷியோஸ் கண்டுபிடிக்கிறது, இப்ப கரண்ட் ரேஷியோன்னு வாங்க, எவ்வளவு கடன் வாங்கலாம், எவ்வளவு சொந்த காசை போட்டு பிசினஸ் பண்ணணும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இப்ப நம்ம ஸ்டாக் மார்க்கெட்லாம் சொல்றோம்ல, அதுக்கான சில ரேஷியோஸ்லாம் அங்க சொல்லி தருவாங்க சார். இது வந்து இன்டர் லெவல்ல இது விஷயம். ஸோ இன்டர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபவுண்டேஷனோட டிஃபிகல்ட்டி லெவல் கொஞ்சம் அதிகமா இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 7000 பக்கம் படிக்கிற மாதிரி இருக்கும் சார். 7000 பக்கம் நீங்க படிச்சாதான் இன்டர் எக்ஸாமுக்கு போக முடியும் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம 2ஆ பிரிச்சுக்கலாம் சார். நான் தனியா குரூப்பா எழுதுறேன்னு சொல்லலாம். இப்போ 6 பேப்பரையும் தொடர்ந்து எழுதணும் அப்படின்னு இருக்கு. சில பேர் பண்ணுவாங்க, 2 குரூப்பையும் சேர்த்து எழுதுறது இருக்கு. இல்ல நான் ஒரு குரூப் இந்த அட்டெம்ப்ட் எழுதுறேன், இன்னொரு குரூப் அடுத்த அட்டெம்ப்ட் எழுதுறேன் அப்படின்னு பிரிச்சுக்கலாம். இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபவுண்டேஷன்ல எக்ஸம்ஷன்ஸ் ஒன்று கிடையாது சார். அதாவது நீங்க ஒரு பேப்பர்ல ஃபெயில் ஆனாலும் 4 பேப்பரையும் எழுதணும் ஃபவுண்டேஷனை பொறுத்த வரைக்கும். ஆனா இன்டர்ல அப்படி கிடையாது. இப்போ ஃபவுண்டேஷன்ல 400 மார்க் சார் எக்ஸாம், 200 மார்க் எடுத்தாகணும் சார். 400 மார்க் எக்ஸாம், 200 மார்க் எடுத்தாகணும். எல்லா சப்ஜெக்ட்லயும் 40 மார்க் எடுத்தாகணும். அப்போ 40 × 4ன்னு பார்த்தா 160 தான் வரும். ஆனா 160 எடுத்தா ஃபெயில், 200 எடுக்கணும். அப்போ அக்ரிகேட்னு ஒரு விஷயம் இருக்குது. அப்போ 40 மார்க் சப்ஜெக்ட்ல எடுக்கணும், 50 மார்க் அக்ரிகேட்டா எடுக்கணும். அப்போனா ஏதாவது 2 சப்ஜெக்ட்ல நீங்க என்ன பண்ணணும், 60 மார்க் எடுக்கணும், 2 சப்ஜெக்ட் 40 மார்க் எடுக்கணும். அந்த மாதிரி இன்டர்லயும் அதே மாதிரி தான் சார். 300 மார்க் ஒரு குரூப், 150 மார்க் எடுக்கணும். சோ அப்போ 40 × 3 120, ஆனா நம்ம எடுக்க வேண்டியது 150. அந்த மாதிரி விஷயம். இன்டர் நம்ம பிரிச்சு எழுதலாம், குரூப் 1 குரூப் 2 பிரிச்சு எழுதலாம். இன்டர்ல ஒரு நல்ல விஷயம் என்னன்னா 60 மார்க்குக்கு மேல ஒரு சப்ஜெக்ட் நீங்க எடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த சப்ஜெக்ட் நீங்க எழுத தேவையில்லை. ஆனா இது நீங்க ஒரு அட்டெம்ப்ட்லயும் ஒரு சப்ஜெக்ட் அப்படி எழுதுவான்னு எடுக்க முடியாது. ஒரு 3 பேப்பர் எழுதுறோம், ஒட்டுக்கா எழுதுறோம், ஃபர்ஸ்ட் குரூப் எழுதுறோம், ஒரே சிட்டிங்ல 2 பேப்பர் நம்ம 60 மார்க் எடுத்துட்டோம். ஒரு பேப்பர்ல ஃபெயில் ஆயிட்டோம், 39 மார்க் எடுத்து ஃபெயில் ஆயிட்டோம் அப்படின்னா அடுத்த சிட்டிங்ல அந்த ஒரு பேப்பர் மட்டும் எழுதினா போதும். அப்போ 2வது குரூப் நம்ம எழுதுறோம்னு வச்சுக்கோங்க, பிரிச்சு எழுதும்போது சொல்றேன். 2வது குரூப்ல 3 பேப்பர் எழுதுறோம் அப்படின்னா முதல் குரூப்ல இந்த ஒரு பேப்பர் மட்டும், இந்த அரியர் மாதிரி முதல் குரூப்ல இந்த ஒரு பேப்பர் மட்டும் எழுதினா போதும் அப்படின்றது. இது வந்து ஃபவுண்டேஷன்ல கிடையாது. இந்த 60 மார்க் மேல எடுத்தா நான் அந்த பேப்பர் எழுத மாட்டேன்றது ஃபவுண்டேஷன்ல கிடையாது. ஃபவுண்டேஷன்ல 4 பேப்பரும் சேர்த்து எழுதணும், 4 பேப்பர்லையும் பாஸ் ஆகணும், ஓவரால் 200 வாங்கணும். இன்டர்ல நீங்க பிரிச்சு எழுதலாம், அதுல 60 மார்க் மேல எடுத்தா ஒரு சிட்டிங்ல அந்த சப்ஜெக்ட் எக்ஸம்ஷன், மீதி சப்ஜெக்ட் மட்டும் எழுதினா போதும் அப்படின்றது விஷயம். அடுத்தது ஃபைனல். ஓகே, ஃபைனல் பொறுத்த வரைக்கும் சார் இன்டர் முடிச்சிட்டோம். இன்டர் முடிச்சதுக்கு அப்புறம் கம்ப்யூட்டர் ட்ரைனிங் போனோம் சார். 100 மணி நேரம் இன்ஸ்டியூட் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட்ஸ் ஆஃப் இந்தியா கவர்மெண்ட்டே கம்ப்யூட்டர் ட்ரைனிங் அப்படின்னு 100 மணி நேரம் எடுக்குது சார். அதுக்கு ஒரு 7000 ரூபாய் 7500 ஃபீஸ். அந்த கட்டி அந்த கம்ப்யூட்டர் ட்ரைனிங் போனோம். அவங்களே உங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க, இவங்களுக்கு வந்து கம்ப்யூட்டர் ட்ரைனிங் கொடுத்தாச்சுன்னு சொல்லிட்டு. ஸோ சிஏ படிக்கிற மாணவர்கள் வெளியில எங்கேயும் போய் இந்த டேலி, எக்ஸல், வேர்டு இதெல்லாம் படிக்கவே தேவையில்லை. ஏன்னா இன்ஸ்டியூட் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட்ஸ் ஆஃப் இந்தியாவே இதுக்கான ட்ரைனிங் உங்களுக்கு கொடுக்குது. ஓகேங்களா? ஸோ நிறைய சின்ன இன்ஸ்டிடியூஷன்ஸ் உங்களுக்கு இருக்குது. அப்போ சிஏக்குள்ள வரவங்க நினைப்பாங்க இதெல்லாம் தெரிஞ்சாதான் சிஏ ஆக முடியும், இதெல்லாம் தெரியணும்னு. இதுக்கு தான் கவர்மெண்ட்டே மேண்டேட்டரி ட்ரைனிங் கொடுக்குது. உங்களுக்கு தெரியுது தெரியலன்றதெல்லாம் கவர்மெண்ட் கவலை கிடையாது. என்கிட்ட வந்துட்டீங்கன்னா நான் ஒரு ரூல் வச்சிருக்கேன், அந்த ரூலை நீ ஃபாலோ பண்ணணும்னு கவர்மெண்ட் சொல்லுது. இது வந்து கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் தான். இது வந்து பார்லிமெண்ட்ல ரெகக்னைஸ் பண்ண ஆர்கனைசேஷன் தான். என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ்லாம் சொல்லி தரேன். டேலி, எக்ஸல்,
வேர்டு இது வந்து மேண்டேட்டரியா சொல்லி தருவாங்க. இது தவிர இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்லி தர ஆரம்பிக்கிறாங்க சொல்றாங்க. ஸோ ஃபியூச்சர்ல உங்களுக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸும் கொஞ்சம் கொஞ்சம் சொல்லி தருவாங்க. அதாவது எவ்வளோ வந்து சார்ட்டர் அக்கௌண்டன்ஸ்க்கு தேவையோ அவ்வளோ, இன்ஜினியரிங் தேவை அளவுக்கு நமக்கு தேவை இல்லை, நமக்கு அது கணக்குக்கு எவ்வளவு தேவையோ, இந்த புக்ஸ் எழுதுறதுக்கு எவ்வளவு தேவையோ அது சொல்லி கொடுத்துருவாங்க. ஃபைனல்ல இந்த கம்ப்யூட்டர் கோர்சஸ் தவிர வேற என்ன? அதாவது சார் ஃபர்ஸ்ட் இந்த ஃபைனல் போறதுக்கு முன்னாடியே நான் சொல்றேன், இன்டர் முடிச்சதுக்கு அப்புறம் இந்த கோர்ஸ் பண்ணணும் சார். 2 கோர்ஸ். ஒன்னு வந்து சாஃப்ட் ஸ்கில் கோர்ஸ் சொல்லுவாங்க, கம்யூனிகேஷன் கோர்ஸ், இங்கிலீஷ்ல பேசுறது, குரூப் டிஸ்கஷன் பண்றது, மத்தவங்க கூட சேர்ந்து எப்படி கலந்து பேசுறது, இதெல்லாம். இதுக்கு வந்து இதே மாதிரி ஒரு 7000 ரூபாய் கட்டி 100 மணி நேரம் கிளாஸ் போனோம். இதுவும் கவர்மெண்ட்லேயே நடத்துறாங்க, மேண்டேட்டரியா கவர்மெண்ட் தான் போகணும். ஃபெசிலிட்டி அவ்வளோ அருமையா இருக்கு. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டின்னு சொல்லுவோம்ல, இப்போ கம்ப்யூட்டர் கோர்ஸ்ல நம்ம ஸ்கூல்ல எல்லாம் கம்ப்யூட்டர் லேப்னு ஒன்று இருக்கும், ஒரு கம்ப்யூட்டருக்கு 10 பேர் உட்காந்துருப்போம். அந்த மாதிரி கிடையாது. இங்க உங்களுக்கு நிறைய கம்ப்யூட்டர்ஸ் இருக்கும், லேப்ஸ் இருக்கும், நல்ல நல்ல ஆட்கள் வந்து சொல்லி தருவாங்க. அது மாதிரி அதுக்கு எக்ஸாமும் வைப்பாங்க பாஸ் பண்றதுக்கு. இதை முடிச்சதுக்கு அப்புறம் 2 வருஷம் வந்து ஒரு ஆடிட்டர் கீழ ட்ரைனிங் பண்ணுவோம். ஸோ இன்டர்ன்ஷிப்னு சொல்லுவோம். மேண்டேட்டரியா நீங்க 2 வருஷம் ட்ரைனிங் போய் ஆகணும். இப்போ இதுல இந்த சிஏ கோர்ஸ்ல ஏஜ் லிமிட்னு ஒன்று கிடையாது சார். நீங்க 12th முடிச்சுட்டு தான் சிஏ குள்ள வரணும் அவசியம் இல்லை. நீங்க என்ன ஒரு 30-40 வயசு 50 வயசு ஆட்கள் ஆகுனா கூட நீங்க சிஏ குள்ள வரலாம். ஆனா அவங்க என்ன கேட்பாங்கன்னா, நாங்க வேலைக்கு போயிட்டா சிஏ படிக்க முடியுமா, வேலைக்கு போய்கிட்டே படிக்க முடியுமான்னு கேட்பாங்க. வேலைக்கு போயிட்டே இன்டர் வரைக்கும் படிக்கலாம், ஆனா வேலைக்கு போயிட்டு உங்களால ஃபைனல் வரைக்கும் படிக்க முடியாது. ஏன்னா நீங்க 2 வருஷம் பிரேக் எடுத்து ஆடிட்டர் போய் வேலை பார்க்கணும். இந்த தொழிலை கத்துக்கணும் சார். இது தொழில் கல்வின்னு சொல்லுவோம்ல, நம்ம சின்ன வயசுல தொழில் கல்வி சொல்லுவோம், இது தொழில் கல்வி. நீங்க 2 வருஷம் ஒரு ஆடிட்டர்கிட்ட போயிட்டு அவர் என்ன பண்றாரு, அவர் லைஃப்ல அவர் என்ன பண்றாரு, அவருக்கு அசிஸ்டண்டா வேலை பார்க்கணும். 2 வருஷம் ஃபுல்லா அசிஸ்டண்டா வேலை பார்க்கும்போது இதை நாங்க என்ன சொல்லுவோம்னா அப்ரண்டிஸ்ஷிப் அப்படின்னு சொல்லுவோம். அப்ரண்டிஸ்னுவோம். அவர் வந்து நமக்கு எம்ப்ளாயர் கிடையாது, அவர் வந்து நமக்கு பிரின்சிபல், நமக்கு ஆசான் அவர். ஸோ ஆசான் கிட்ட போய் நம்ம எல்லாத்தையும் கத்துக்கிறோம், என்னென்னலாம் பண்ணணும், எப்படி ஃபைலிங் பண்ணுவோம், எப்படி ஆடிட் பண்ணுவோம், எல்லாத்தையும் கத்துக்கிட்டு அதுக்கப்புறம் 2 வருஷம் முடிஞ்சிடும் சார். 2 வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம் 6 மாசம் படிப்போம் சார். 6 மாசம் படிச்சுட்டு ஃபைனலுக்கு போவோம். அப்படின்னா பாத்தீங்கன்னா இன்டர் முடிச்சதுல இருந்து 2.5 வருஷம் உங்களுக்கு டைம் கேப் இருக்கும் ஃபைனலுக்கு. ஸோ இந்த 2.5 வருஷத்துல கடைசி 6 மாசம் முழு நேரம் ப்ரிப்பரேஷன் பண்ணுவோம். அதுக்கப்புறம் இந்த 2 வருஷத்துல கொஞ்சம் கொஞ்சமா டெய்லி 1 hour 2 hour படிப்போம் சார். இதுலயும் மொத்தம் உங்களுக்கு 6 பேப்பர் இருக்கும். எப்படி நான் வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் சொன்னோம் அதே மாதிரி உங்களுக்கு ஃபைனல்ல அப்படியே ஒரு ரெப்ளிகா இருக்கும். அந்த எஃப்எம் அப்படின்ற பேப்பரை எஸ்எஃப்எம்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அப்புறம் ஒரு ஆப்ஷனல் பேப்பர், ஒரு எலக்டிவ் பேப்பர்னு சொல்லுவாங்க. அது வந்து நீங்க புக்கை பார்த்தே எழுதலாம், அந்த ஒரு பேப்பர் மட்டும். மல்டி டிசிப்ளினரி கேஸ் ஸ்டடின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா எல்லா பேப்பரையும் கலந்து ஒரு பேப்பர். ஒரு சார்ட்டர் அக்கௌண்டன்ட் பொறுத்த வரைக்கும் அவனுக்கு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல அவன் 4 விதமா யோசிக்கணும். டாக்ஸ்க்கு யோசிக்கணும், அக்கௌண்ட்ஸ்க்கு யோசிக்கணும், ஜிஎஸ்டிக்கு யோசிக்கணும், கம்பெனி லாக்கு யோசிக்கணும். அந்த மாதிரி அவனுக்கு ஒரு விஷயத்த எல்லா ஆங்கிள் இருந்தும் அவன் அணுகணும்ன்றத மாதிரி ஒரு பேப்பர் செட் பண்ணிருக்காங்க. அதுக்கு வந்து குறிப்பிட்ட புக்னு கிடையாது, எல்லா புக்கையும் நீ படிச்சுட்டு போனாதான் அந்த எக்ஸாம் எழுத முடியும்ன்ற மாதிரி. எப்படி நம்ம ஐஏஎஸ்ல கரண்ட் அஃபேர்ஸ் சொல்றோமோ குறிப்பிட்ட புக் அது கிடையாதுன்ற மாதிரி இதுலயும் அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. ஸோ இதுதான் ஃபைனலை பொறுத்த வரைக்கும். 3 ஸ்டேஜஸ் ஆஃப் எக்ஸாம்ஸ் தனித்தனியா சர்டிஃபிகேட்ஸ் தருவாங்களா? தனித்தனியா சர்டிஃபிகேட்ஸ் தருவாங்க சார். ஃபவுண்டேஷன் முடிச்சா ஃபவுண்டேஷன் சர்டிஃபிகேட் வந்துரும், இன்டர் முடிச்சா இன்டர் சர்டிஃபிகேட் வந்துரும், ஃபைனல் முடிச்சா ஃபைனல் சர்டிஃபிகேட் வந்துரும். 3மே ஆன்லைன் எக்ஸாம்ஸ் தான்? இல்ல எக்ஸாம்ஸ் எல்லாம் பிசிக்கலா போய் எழுதணும் சார். ரெஜிஸ்ட்ரேஷன் மட்டும் தான் ஆன்லைன் சார். எக்ஸாம்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஸ்லாட் புக் பண்ணிடணும். அந்த நவம்பர் மாசம் எக்ஸாம்னா நவம்பர் மாசத்துக்கு நீங்க ஸ்லாட் புக் பண்ணிட்டீங்கன்னா அவங்க உங்களுக்கு ஒரு எக்ஸாம் சென்டர் போடுவாங்க, அங்க போய் பிசிக்கலா எக்ஸாம் எழுதணும். ரெஜிஸ்ட்ரேஷன் ஆன்லைன், எக்ஸாம் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆன்லைன். மெயின் ரெஜிஸ்ட்ரேஷன், எக்ஸாம் ரெஜிஸ்ட்ரேஷன் 2 பேரும். கோர்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆன்லைன், எக்ஸாம் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆன்லைன். எக்ஸாம் எழுதுறது பாத்தீங்கன்னா நீங்க பிசிக்கலா அங்க போய் உட்கார்ந்து எழுதுற மாதிரி இருக்கும். நார்மலா நம்ம எப்படி 12th போர்டு எக்ஸாம்லாம் எழுதுறோமோ அந்த மாதிரி தான் இந்த எக்ஸாம் எழுதணும். சோ ஃபைனல் முடிச்சிட்டா அதுக்குரிய சர்டிஃபிகேட் கொடுத்துருவாங்க சார். எப்படி இன்டர்ல உங்களுக்கு அந்த 2 கோர்ஸ் சொன்னோம், ஃபைனலி இதே மாதிரி 2 கோர்ஸ் இருக்குது. கம்ப்யூட்டர் கோர்ஸ் ஒன்னு, சாஃப்ட் ஸ்கில்ஸ் கோர்ஸ் ஒன்னு. அதை முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க வந்து ஐசிஏல மெம்பர்ஷிப் அப்ளை பண்ணலாம். ஸோ எப்படி நீங்க வந்து பார் கவுன்சில் மெம்பர்ஷிப் அப்ளை பண்ணுவீங்களோ ஒரு அட்வொகேட்டா இருக்கும்போது, அதே மாதிரி ஐசிஏல மெம்பர்ஷிப் அப்ளை பண்ணணும். மெம்பர்ஷிப் அப்ளை பண்ண உடனே உங்களுக்கு அந்த மெம்பர்ஷிப் கார்டு வந்துடும். உங்களுக்கு ஒரு நம்பர் கொடுத்துருவாங்க. அந்த நம்பர் வந்ததுக்கு அப்புறம் நீங்க வந்து உங்களுக்கு 2 ஆப்ஷன் இருக்கு. ஒன்னு எம்ப்ளாய்மெண்ட் போயிடலாம், இன்னொன்னு பிராக்டிஸ் பண்ணலாம். பிராக்டிஸ் பண்ணணும்னா சிஓபி ஒன்று அப்ளை பண்ணணும், சர்டிஃபிகேட் ஆஃப் பிராக்டிஸ் அப்படின்னு ஒன்று அப்ளை பண்ணணும். ஒன்ஸ் அதை நீங்க அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு நேம் என்னன்னு கேட்பாங்க. லைக் உங்களுக்கு எந்த பேர்ல உங்க கம்பெனி ஆரம்பிக்கணும், உங்க ஃபேம் ஆரம்பிக்கணும்னு கேட்பாங்க. நீங்க அதை சொல்லிட்டீங்கன்னா உங்க பேர்ல அதை ஃபேம் ரிஜிஸ்டர் பண்ணுவாங்க. இல்ல ஆல்ரெடி ஒரு ஃபேம் இருக்குது, எஸ்டாப்ளிஷ்டா இருக்குது, எங்க அப்பாவோ என் சித்தப்பாவோ என் மாமாவோ இல்லைன்னா எனக்கு தெரிஞ்சவங்களோ இல்லைன்னா நான் படிச்ச ஆடிட்டரே அவரே என்ன சேர்த்துக்கிறதுக்கு ரெடியா இருக்காரு அப்படின்னா அவர்கிட்ட போயிட்டு என்ன சேர்த்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா அவர் சர்டிஃபிகேட் ஆஃப் பிராக்டிஸ் எடுக்க சொல்லுவாரு. எடுத்துட்டு வந்து அவர்கிட்ட நம்ம சேர்ந்துட்டு அவங்க 2 பேரும் சேர்ந்து அந்த பிசினஸ் அவங்க பண்ண ஆரம்பிப்பாங்க, ப்ரொஃபஷனல் கன்சல்டன்சி பண்ண ஆரம்பிப்பாங்க. இதுல நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு சார். ஒன்னு வந்து கணக்கு வழக்கெல்லாம் பார்த்து தாக்கல் செய்யறது, இது ஒரு விஷயம். இன்னொன்னு ப்ரொஃபஷனல் கன்சல்டன்சி. கன்சல்டன்சினா வெறும் அவங்க ஒரு கேள்வி கேட்பாங்க, அது பதில் சொன்னா போதும். ஸோ இவங்க வந்து ஆடிட் பண்ண மாட்டாங்க, இவங்க கன்சல்டன்டா இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இது இந்த மாதிரி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. புக்ஸ் எடுத்து எழுதுறது, அதாவது அவுட் சோர்சிங் சர்வீசஸ் சொல்லுவாங்க. சில பெரிய பெரிய கம்பெனிஸ்லாம் இருக்கும், அவங்க உள்ள அக்கௌண்ட்ஸ் வச்சுக்க மாட்டாங்க, அக்கௌண்ட்ஸே ஆடிட்டர் அவுட் சோர்ஸ் பண்ணுவாங்க. இப்போ சார்ட்டர் அக்கௌண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த கம்பெனிக்கு ஆடிட்டரா இருக்க மாட்டாங்க, ஆனா அந்த கம்பெனியோட அக்கௌண்ட்ஸ் எழுதுவாங்க. அந்த கம்பெனிக்கு வேற யாரோ ஒருத்தர் ஆடிட்டரா இருப்பாங்க. இந்த மாதிரி பலதரப்பட்ட வேலைகள் வந்து ஆடிட்டருக்கு வரும் சார். உங்களுக்கு தெரியும் இன்கம் டாக்ஸ் நோட்டீஸ். இன்கம் டாக்ஸ் நோட்டீஸ்ன்றது ரொம்ப ஃபேமஸான ஒரு வார்த்தை. நோட்டீஸ் விட்டாங்க இன்கம் டாக்ஸ். அதே மாதிரி ஜிஎஸ்டி நோட்டீஸ் விட்டாங்கன்றது ஹேண்டில் பண்றதே ஒரு பெரிய பிசினஸ். அப்புறம் கம்பெனியை ரெஜிஸ்டர் பண்ணி தரது. நிறைய பேருக்கு பிசினஸ் எப்படி ரெஜிஸ்டர் பண்றதுன்னு தெரியாது,
அதுல இருக்கிற சட்டத்திட்டங்கள் தெரியாது, அதெல்லாம் பண்ணி தருது. இந்த மாதிரி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு சார். நீங்க வந்து இது தொடர்பான கோர்சஸ் நடத்திட்டு வர்றீங்க. மாணவர்கள் பொதுவாக இந்த சிஏ ஆர்வம் எப்படி இருக்கு, இப்போ வந்து அவங்களுடைய படிப்பு ஆற்றல் வளர்ந்துருக்குதா, அதை பற்றி கொஞ்சம். சார் நம்ம 2024 மார்ச் மாசத்துல இதை நம்ம பேசிட்டு இருக்கோம் சார். 75 வருஷத்துல இல்லாத அளவுக்கு சிஏல 4,36,000 மாணவர்கள் இந்த 2024 மே எக்ஸாம் எழுத போறாங்க சார். யோசிச்சு பாருங்க, 75 வருஷத்துல இல்லாத அளவுக்கு 4,36,000 மாணவர்கள் எக்ஸாம் எழுத போறாங்க. இப்போ பாத்துக்கோங்க, இந்த டைம் வந்து பூம் அப்படின்னு சொல்லலாம். எப்படி வந்து இன்ஜினியரிங்க்கு நடுப்புற ஒரு பூம் வந்துச்சோ, இந்த சிஏ கோர்ஸுக்கு இப்போ ஒரு பூம் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த கோர்ஸ்ல மக்களை எப்படியாவது பாஸ் பண்ண வைக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த நம்பர் ஆஃப் அட்டம்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. கோர்ஸ் டஃப்பான கோர்ஸ் தான், அதுல ஒரு டவுட்டும் கிடையாது. அப்போ உங்களுக்கு அட்டம்ஸ் கொஞ்சம் மல்டிபிள் அட்டம்ஸா இருந்ததுன்னா, இம்ப்ரூவ்மெண்ட் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்றதுக்கு உங்களுக்கு வாய்ப்புகள் இருந்தது அப்படின்னா பாஸ் பண்றது இன்னும் கொஞ்சம் ஈஸி ஆகுது. ஸோ அவங்க வந்து இன்டர்நேஷனல் லெவலுக்கு நம்ம கோர்ஸை உயர்த்தணும்னு நினைக்கிறாங்க சார். நம்ம ஐசிஐ பாடி வந்து அவங்க தான், இந்த இன்ஸ்டிடியூஷனாக தான் அவங்க இன்டர்நேஷனல் லெவலுக்கு குளோபல் பிராக்டிஸ் மாதிரி நம்ம இதை மாற்றணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸ்கோப் எக்ஸ்ட்ராடனரியா இருக்கு சார். மாணவர்கள் இப்போதான் சார், குஜராத்ல மகாராஷ்டிரால நீங்க போனீங்கன்னா சார், நல்லா படிக்கிற பையன் காமர்ஸ் தான் சார் எடுப்பான். தமிழ்நாட்டுல நல்லா படிக்கிற பையன் பயாலஜி எடுப்பான் சார். அப்படியே ஆப்போசிட்டா இருக்கும் சார். அது ஏன்னு எனக்கு தெரியல சார். இங்க உள்ள பிசினஸ் சிச்சுவேஷன். எக்ஸாக்ட்லி சார். அப்போ நம்ம ஊர்ல உள்ள ஆளுகளுக்கு அவேர்னஸ் ரொம்ப கம்மியா இருக்குன்றது நான் ஃபீல் பண்றது. ரெண்டாவது, டீச்சர்ஸ் என்கரேஜ் பண்ணணும் சார். இன்னைக்கும் நீங்க போங்க சார், ஸ்கூலுக்கு போய் பாருங்க சார், 80 மார்க் எடுத்தவன் காமர்ஸ் குரூப் எடுத்தான்னா டீச்சர் போய் கன்வின்ஸ் பண்ணுவாங்க. ஏன்டா இப்படி பண்ற, பயாலஜி எடுறா, டாக்டர் ஆகணும்டா அப்படின்னு. பிறக்கும் போதே பிஇன்னு பேர் வச்சிருவாங்க. ஓகே, இந்த 3 Idiots படத்துல எல்லாம் வர மாதிரி பிறக்கும் போதே பிஇ, எல்லாரும் பிஇ ஆகும் அப்படின்னா நான் என்ன சொல்றேன்னா, இப்போ ஒரு கேர்ள்ஸ் எல்லாம் சார் ஆஃப்டர் மேரேஜ்லாம் ஒரு இடத்துல வேலைக்கு போய் சம்பாதிக்கிறது அப்படின்னு ஒன்று இருக்கு, வீட்டுல இருந்து பிராக்டிஸ் பண்றதுன்னு ஒன்று இருக்குது. எனக்கு தெரிஞ்ச நிறைய லேடிஸ் பாத்தீங்கன்னா சிஏல பிராக்டிஸ் பண்ணி வருஷத்துக்கு 13 லட்சம் 14 லட்சம் பண்றாங்க. கௌரவமான தொழில். ஓகே, எப்படி டாக்டர் எவ்வளவு இப்போ ஒரு கௌரவமான தொழிலோ அந்த மாதிரி கௌரவமான தொழில். நீங்க ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணாலே உங்களுக்கு அந்த அளவு மக்கள் தேடி வந்து உங்களை பார்ப்பாங்க உங்க வீட்டுல. ஓகே, ஒரு டாக்டர் வந்து அவர் வீட்லயே கிளினிக் வச்சிருப்பாரு. நீங்க பல் டாக்டர்லாம் நிறைய பேர் பாத்தீங்கன்னா அந்த காலத்துல எல்லாம், இன்னைக்குதான் சார் ரொம்ப சொஃபஸ்டிகேட்டடா கிளினிக்லாம் வைக்கிறாங்க. முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா வீட்லயே ஃபர்ஸ்ட் கிளினிக் இருக்கும், அதுக்கப்புறம் தான் அவர் வீடு ஆரம்பிக்கிற மாதிரி தான் இருக்கும். அவர் பாத்தீங்கன்னா சக்கப்போடு போட்டு இருப்பாரு, 75 வயசு வரைக்கும் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாரு. இன்னைக்கும் பாத்தீங்கன்னா எனக்கு நான் போற பல் டாக்டர்லாம் 75 76 வயசு. நோ ரிட்டையர்மெண்ட், சிஏலி நோ ரிட்டையர்மெண்ட். நீங்க என்னைக்கு பெண்ணா தூக்கி போடுறீங்களோ அன்னைக்கு தான் உங்களுக்கு ரிட்டையர்மெண்ட். உங்களை யாரும் நீங்க ரிட்டையர் ஆகும்னு சொல்ல போறது இல்லை. ஏன்னா நீங்க தான் உங்க தொழிலுக்கு ராஜா, உங்களை யார் ரிட்டையர் ஆகும்னு சொல்ல போறது. அது மாதிரி இது வந்து ரொம்ப கௌரவமான கோர்ஸ். சொசைட்டிலேயே சிஏ முடிச்சுட்டா ஆன்னு பார்ப்பாங்க சார். காமர்ஸ் குரூப்னா ஈன்னு பார்ப்பாங்க, சிஏ முடிச்சுட்டா ஆன்னு பார்ப்பாங்க. என்ன கொடுமைன்னா, காமர்ஸ் குரூப் எடுக்கிறவங்க தான் சிஏ படிக்கிறான், ஆனா காமர்ஸ் குரூப் எடுக்க கூடாதுன்றாங்க, சிஏ ஆன்றாங்க. இப்போ எப்படி அவங்க ஆக முடியும்? சிம்பிள் சார். இப்போ நம்ம ஊர்ல ஒரு கிரிக்கெட் பிளேயர் விராட் கோலி, தோனினா கொண்டாடுறோம். நம்ம வீட்டு பையனை நம்ம கிரிக்கெட் விளையாட அனுப்புறோமா? கிரவுண்டுக்கு போனாலே காலை உடைச்சிடும் படின்னு சொல்றோம். ஆனா தோனி பத்தியா, விராட் கோலி பத்தியான்றோம். 10ஆம் கிளாஸ் பையனை ஒரு பேரண்ட் கூட விளையாடுறதுக்கு அனுப்புறது இல்லை. ஓகே, 10ஆம் கிளாஸோ 11ஆம் கிளாஸோ 12ஆம் கிளாஸோ படிக்கும்போது ஸ்போர்ட்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸே கொடுக்கறது இல்லை. அப்போ ஸ்போர்ட்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காத ஒரு வீட்டுல இருந்து டெண்டுல்கர் வர முடியுமா என்ன? அந்த வீட்டுல இருந்து டெண்டுல்கர் வர முடியாது, அந்த வீட்டுல இருந்து தோனி வர முடியாது, அந்த வீட்டுல இருந்து கோலி வர முடியாது, அந்த வீட்டுல சேவாக் வர முடியாது. அப்போ மக்கள் வந்து காமர்ஸ் குரூப்பை நம்பணும், மக்களை அனுப்பணும், பசங்களை அனுப்பணும் காமர்ஸ் குரூப்புக்கு. அதுல அவ்வளவு ஸ்கோப் இருக்குன்றது தெரியணும். நல்லா படிக்கிற பசங்க உள்ள வரணும். சிஏ என்ற ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ் உடைய முக்கியத்துவம், அதுக்குள்ள ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் அழகா சொன்னீங்க. இப்போ இந்த 3rd குரூப் மாணவர்கள், இந்த பிகாம் ஸ்ட்ரீம் ஒரு பக்கம் பெரிய ஆர்வங்கள் இருந்தா கூட சிஏ என்ற ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ் அதை தேர்ந்தெடுத்த மாணவர்களுக்கு நீங்க சொல்லக்கூடிய அட்வைஸ் என்ன, உங்களுடைய பேரண்ட்ஸ் சொல்லக்கூடிய அட்வைஸ்? சார், முதல்ல சிஏன்றதுக்கு டிட்டர்மினேஷன் வேணும் சார், விடாமுயற்சி. ஏன்னா ஏற்றத்தாழ்வு வரலாம் சார். அதாவது ஒரு நாள் நல்லா படிக்கலாம், நல்லா படிச்சு ஃபெயில் ஆயிடலாம், அந்த மாதிரிலாம் நடக்கும். நான் சிஏ ஆக போறேன்னு முடிவு பண்ணிட்டா நான் சிஏ ஆகணும், விட்டுறக்கூடாது. அதை இப்படி பிடிக்கணும், கிரிப்பா பிடிக்கணும். அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் அது ஃபோக்கஸ்டா இருக்கணும் சார். இப்பெல்லாம் 25 நிமிஷத்துக்குள்ள ஒரு பையனால போன் பார்க்காம இருக்க முடியல சார். அவனால 20 நிமிஷம் 25 நிமிஷம் தான் மேக்ஸிமம் டைம் வித்வுட் போன். அவனால போன் பார்க்காம இருக்க முடியாது. அந்த ரேஞ்சுக்கு வந்துட்டாங்க. அடிக்ஷன், டைவர்ஷன், இப்போ ஃபோக்கஸ் மிஸ் ஆகுது. ஸோ இந்த மாதிரி ஃபோக்கஸ் மிஸ் ஆன ஆட்களால சிஏ எல்லாம் பண்ண வாய்ப்பே கிடையாது சார். இவங்களால எதுவுமே பண்ண முடியாது, அது ஒரு விஷயம். ஆனா சிஏ பண்ணவே முடியாது சார். ஸோ யார் ஒருத்தர் ஃபோக்கஸாக இருக்காங்களோ அவங்களால தான் சிஏ முடிக்க முடியும். ஸோ டைவர்ஷன் இஸ் 0. அதுக்காக நான் விளையாடக்கூடாது, ஃபோனை நோண்டக்கூடாதுன்னு சொல்ல வரல. அதுக்கு ஒரு டைம், 1 மணி நேரமோ 1/2 மணி நேரமோ ஒரு டைம் வச்சுக்கோங்க. ஒரு நாளில் அவ்வளோதான், அந்த டைம்ல தான் நீங்கள் ஃபோனை நோண்டணும். மற்ற நேரத்திலலாம் படிப்புன்னு இருக்கணும். இது ரெண்டாவது சார். மூணாவது சார், இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நான் 10 மணி நேரம் படிப்பேன்னா வேலைக்கு ஆகாது சார். இன்னைக்கும் 10 மணி நேரம் படிக்கணும், நாளைக்கும் 10 மணி நேரம் படிக்கணும், எக்ஸாம் வரைக்கும் 10 மணி நேரம் படிக்கணும். சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 நாள் மட்டும் 10 மணி நேரம் படிச்சுட்டு டெய்லி 10 மணி நேரம் படிக்கிறேன். இது எப்படின்னா, இந்த ஜிம்முக்கு போறவங்க வந்து ஒரு நாள் டயட்ல இருந்துட்டு நான் டயட்ல இருக்கேன் வெயிட்டே குறையணும். ஒரு மாசம் 2 மாசம்
மாசம் இருக்கியான்னா அப்படி இருக்க மாட்டாங்க. ஒரு நாள் 2 நாள் டயட் இருந்துட்டு நான் டயட்ல இருக்கேன்னுவாங்க. அப்ப ரிசல்ட் வராது உங்களுக்கு. அதே மாதிரி இங்கேயும் தினைக்கும் படிக்கணும். சோ நான் என்ன சொல்லுவேன்னா கான்ஃபிடன்ஸ்ன்றது ரொம்ப முக்கியம் சார். சிஏல ரொம்ப ரொம்ப கான்ஃபிடன்ஸ் முக்கியம். ஃபுல்லா படிச்சு முடிச்சிருப்பான், எக்ஸாம் முன்னாடி நாள் பயந்துருவான், எக்ஸாமுக்கே போக மாட்டான், தோத்துருவோமேன்னு பயம். சோ ஃபர்ஸ்ட் கான்ஃபிடன்ஸ், இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்தது டிட்டர்மினேஷன், அடுத்தது கன்சிஸ்டன்சி. டெய்லி படிக்கணும், ஒரு நாள் படிச்சுட்டு விடக்கூடாது. இந்த மூணுத்தையும் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா சிஏ ஆகிறது உறுதி. இதை நான் ஃபாலோ பண்ணதுனால தான் 21 வயசுல நான் சிஏ முடிச்சேன் சார். இன்னைக்கு நான் சிஏ முடிச்சு 12 வருஷத்துக்கு மேல ஆயிப்போச்சு சார். ஆமா, நான் இந்தியாவிலே ஒன் ஆஃப் த யங்கஸ்ட் சிஏ. நான் 2012 முடிச்சேன், 21 வயசுல முடிச்சிட்டேன். இன்னைக்கு 12 வருஷமா நான் ப்ராக்டிஸ் பண்றேன். மேபி சம்டைம்ஸ் சொல்லுவாங்க, என்னோட கிளைண்ட்ஸ் எல்லாமே சொல்லுவாங்க, உங்களை பார்த்தா தெரில சார்னுவாங்க, சிஏ படிச்சா முடி கொட்டிடுவாங்க. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. சிஏ எல்லாம் படிச்சா முடியெல்லாம் கொட்டாது. முடி கொட்டுறதுன்றதுலாம் வேற வேற ரீசனா இருக்கலாம். சொசைட்டில நல்ல அந்தஸ்தோட இருக்கும் சார். காசு பணம் சம்பாதிக்கிறதுன்றது ஒண்ணு, ரெண்டாவது ரெஸ்பெக்ட், அந்த ஒரு நல் மதிப்புன்னு வாங்கல்ல, அது மாதிரி ஒரு விஷயம். அதனால இந்த கோர்ஸை வந்து நிறைய பேருக்கு நான் சஜஸ்ட் பண்ணுவேன் சார். அருமை அருமை, ரொம்ப பயனுள்ள தகவல்கள் சொன்னீங்க. குறிப்பாக தேர்ட் குரூப் மாணவர்களுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ் சிஏ வந்து எந்த அளவுக்கு வாய்ப்புகள் நிறைந்திருக்கு, அதிக சம்பள வாய்ப்புகள் இருக்குது, அதே நேரத்தில் அதில் ஜெயிக்கிறதுக்கு ஒரு தன்னம்பிக்கை, விடாமுயற்சி, தொடர் முயற்சி எந்த அளவுக்கு முக்கியத்துவம் என்பதையெல்லாம் நண்பர் கிருஷ்ணன் அவர்கள் அழகாக எடுத்துரைத்தார். இந்த டிப்ஸை பயன்படுத்தி தேர்ட் குரூப் மாணவர்கள் வெற்றி பெற வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். வணக்கம் சார்.